விசில் போடலான்னு இருக்கோம் விஜய்க்கு. ஏடிஎம்கே. எங்களுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான் போடலாம் என்று நினைக்கிறோம். இப்போ ஆளுகின்ற திமுக அரசியல் விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். நாங்கள் வருஷம் பூரா டிஎம்கே ஓட்டு போடுறோம். நல்ல ஆட்சி நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வாக்களிக்கலாம் என்று இருக்கிறேன். டிஎம்கே நாங்கள் ஓட்டு போடுறோம். தடவை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். திமுக தான். கலைஞருக்காக, தலைவர் கலைஞருக்காக இந்த ஓட்டு, என்னோட ஓட்டு, என் குடும்ப ஓட்டே கலைஞருக்காக. நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன். நான் பிஜேபி, ஆனால் தடவை திமுகவுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். ஸ்டாலின் ஐயாவுக்காக. தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கிறதுனால திரும்பவும் ஸ்டாலின் வரணும்னு சொல்லி நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இது வரைக்கும் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இனிமேலும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். இது நான் அனைத்து வேறு எந்த கட்சிக்கு போடலை, திமுகவுக்கு தான் போட்டுட்ருக்கேன். நல்லாட்சியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி திமுக தான், நாளைக்கு திமுக தான். நான் ஓட்டு போட போகிறது, சட்டமன்ற தேர்தலில் போட போகிறது டிவிகேக்கு தான். இந்த வாட்டி நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறதா இருக்கேன். திமுக. இத்தனை வருஷத்தில் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உதயசூரியன் கட்சிக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டேன். டிஎம்கே திரும்பி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் சுயேட்சை வேட்பாளர் புதுசாக ஒரு சின்ன வயசு பையனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் நான் டிவிகேக்கு ஓட்டு போடலான்னு ஒரு விருப்பம். நாங்கள் இதுவரையில் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டோம். இதுவரையில் போட்டிருக்கோம். இனிமேல் உதயசூரியனுக்கு தான் போடுவோம். நான் திமுக தான் இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டுக்கிறேன். இனிமேல் திமுக தான் போடுவேன். இதுவரையில் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டு, இனிமேலும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். எப்பயுமே ரெட்டலை தான் எங்கள் ஓட்டு போகிற ரெட்டலை தான். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தளவு இது வரைக்கும் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு தான் பழக்கம். அடுத்த தடவையும் நாங்கள் வர்ற தடவையும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் நான் அதிமுக தான் ஓட்டு போடுவேன். எங்களுடைய வாக்கை இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வருவதற்கு எங்கள் பகுதியில் உறுதுணையாக இருக்கும். இதுவரை ரெட்டாலை தான் போட்டோம். இனிமேல் போகிறது ரெட்டாலை தான். ஏடிஎம்கே கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். நான் ஆரம்ப காலத்து 70லேருந்து அதிமுக காலத்துலேருந்து ரெட்டலை தான். ஜெயலலிதா இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாலும் ரெட்டலைக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சாகு வரைக்கும் அதே ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன். அடுத்து இது கடைசி வரைக்கும் அவருக்கு தான், உதயசூரியனுக்கு தான். இது வரைக்கும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். இனியும் அதுக்கு தான் போடுவேன். ஆனால் யார் வேட்பாளராக நிறுத்துகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் இது பண்ணி போடுவேன். இப்போ எல்லாம் இலவசம்னு கொடுத்து நாட்டவே கெடுத்துட்டாங்க. இலவசம் இல்லாமல் வரணும் அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இதனால் எதுவும் இந்த நிறைய லஞ்சம் இதெல்லாம் நிறைய பெருத்து போச்சு. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். எல்பிஜி பல்குக்கு சென்றார். அரசே அறிவிக்காத விலையை 10 ரூபா ஒரு லிட்டருக்கு கூட்டுகின்றார்கள். ஆகையால் இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்பதை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் மிக கவனமாக இருக்கின்றார்கள். ஆகையினால் நான் அந்த இப்போ புதுசாக வரக்கூடிய அரசுக்கு வாக்களிக்கலாம் என்று இருக்கின்றேன். சமீபத்தில் எங்களுக்கு பென்ஷன் உயர்வு கேட்டு அரசாங்கத்திட்ட முறையிட்டோம். அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை மிக கவனமாக பரிசீலனை செய்து எங்களுக்கு ரூபாய் கூடுதலாக பென்ஷன் தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டுள்ளது. ஆகவே இந்த அரசு மிகச் சிறப்பாக செயல்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும், இந்தியாவிலே பெட்டர் ஸ்டேட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நம்ம மாநிலம்தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா விதயங்களையும் பெட்டர் ஸ்டேட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் தான். இந்த 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி இருந்தாலும் அவங்க எல்லாருமே மொத்தத்துக்கு காமனாக பார்க்கும்போது நம்ம மாநிலத்தோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே கொள்கை ரீதியான வேறுபாடு எனக்கு பெருசாக நான் பார்த்ததில்ல. ஆனால் 2 பேருக்குள்ள யார் தலைமைன்றது மட்டும்தான் வித்தியாசம் மொழியோ, கொள்கை 2 பேருக்கு ஒன்று தான். அப்படி இப்போ போயிட்டு இருக்கும்போது இப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு விஷயம் உள்ளே வரும்போது இப்போ ஏற்கனவே இருக்கிறத நம்ம சித்தாந்தத்தோட நம்மளை அப்படியே கரெக்டாக கட்டுக்கோப்பாக கொண்டு போக ஒரே வாய்ப்பு இருக்கிற கட்சியாக நான் பார்க்குறது இதுதான். ஸோ திமுக அரசு தொடர்ந்து தான் நம்மளுடைய இதே முன்னேற்றம் இதே போல் வந்துக்கிட்டு இருக்கேன். மத சித்தாந்தம் மாதிரி வேறு எது பாதைக்கு மாறிடாமல் இருக்கிற நம்மளை பாதுகாப்பு கொண்டு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் துணையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் கூலி வேலை பார்க்குறோம். எங்கள் இதில் பிள்ளைய பூரா நல்லா படித்த பிள்ளைகள் நிறையா இருக்குது. எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இதுவரை எந்த சட்டத்துலையும் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்க, அதாவது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சங்கம் இல்லை, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சாதி வேற்றுமைகள் பார்த்து நிறையா அரசாங்கமே ஒதுக்குது. இன்றைக்கி எங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட வேலை பார்க்க எங்கள் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க நிறையா இருக்குது 10,000 ரூபாய்க்கு. ஆனால் 1 லட்சம் கூட கொடுத்து ஜிஹெச்லேயோ வேலை பார்க்குற பிள்ளைங்க இருக்குது.
ஆனால் அவங்களுக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறது அதிக சம்பளம் தான். நாங்கள் வந்து மிஞ்சி போனால் வந்து 15,000 ரூபா சம்பளம் வேலை பார்க்குறது நாங்கள் கஷ்டம். கூலி வேலை பார்க்குறவங்க அந்த இது வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எதுவுமே எங்களை ஆளுகளுக்கு எந்த உதவியும் பண்ணது கிடையாது. அதாவது இந்த முரசு தொழிலாளர் அது ஏதோ சொல்கிறாங்க, இந்த அது கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இந்த ரோட்டை காலி பண்ண சொன்னால் நாங்கள் நகராட்சியில் காலி பண்ண சொன்னால் நாங்கள் காலி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம். இந்த பார்த்தீங்களா நீங்களே பார்க்கும்போது வெயிலில் தான் நின்று வெயிலில் தான் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு. ஆனால் வந்து இளைஞர் பெண்களுக்கு துணை முதலமைச்சர் அமைச்சர் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறையா கொடுக்குறாரு. அவரே திரும்பி சிஎம்மாக வந்தால் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு, மக்களுக்கு நல்ல தொண்டு செய்வார். மேலும் பிள்ளையை வளர்கிறதுக்கு கல்விக்கு வந்து இப்போ முதியோர்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. மாணவியருக்கு படிப்பு சல்லைக்கு படிப்புக்கு திட்டம் அறிவிச்சிருக்காரு. முதியோர்களுக்கு பணம் அதுவும் அறிவிச்சிருக்காரு. நம்ம விளையாட்டுத்துறை குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்பு திரும்பி ஸ்டாலின் ஐயா எல்லாத்துக்குமே இன்னும் வழங்க அறிக்கை விடுவார். அவர் முதலமைச்சர் ஆனால் நமக்கு நல்ல வாழ்வு இருக்குது. திரும்பியும் மக்களுக்கு அவரே ஓட்டு போடணும். நம்ம தான் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கணும். வேலை வாய்ப்பு எல்லாமே நமக்கு திட்டங்கள் நிறையா வரும். அதே மாதிரி மகளிர் சுய உழவுக்குழு பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த திட்டமும் செய்கிறாங்க. வீட்டுக்கு மகளிருக்கு வந்து மாதம் 2000 ரூபா அந்த பணமும் கொடுக்குறாரு. இது வந்து ஏழைப்பட்ட நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக பயன்படுத்துது. இது இல்லாமல் வந்து சுய உழவுக்குழு பணத்துக்கு அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னும் வந்து 2.25 பவுன் நகையில் 5 பவுன் நகையில் அறிவிச்சார். அதெல்லாம் பூராமே தள்ளுபடி ஆயிடுச்சு. மீண்டும் அவர் செய்வார். அவர் தான் சிஎம்ஐ வரணும். அவருக்காண்டி நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அனுதாபி. இந்த கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று, நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் 56 மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் குடியுரிமை பயிற்சி மையத்திலிருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட அகில இந்திய குடியுரிமை பயிற்சி தேர்வில் உச்சம் தொட்டது பாராட்டத்தக்க ஒன்று. மேலும் இந்த கழக அரசு கிராமப்புற வளர்ச்சி, மருத்துவம், சுகாதாரம், பள்ளி கல்வித்துறை, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முந்தைய அரசுகளை காட்டிலும் உச்சம் தொட்டு இருக்கிறார்கள். அது என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. இருப்பினும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனுதாபி என்ற அளவில் அதனை நான் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கிறேன். அந்த பாராட்டத்தக்க ஒன்றாகும். இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் சிறப்பாக செஞ்சுருக்கு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் மீண்டும் அவங்க வர்றதுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். அதே மாதிரி திட்டங்கள்லாம் சில திட்டங்கள் நான் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னதான் மயன் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து பேரனும் மயனும் சொல்ல வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் மீண்டும் வந்து அவங்க வந்து செய்யறதுக்கு காத்திருக்காங்க. மக்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஐயா சலுகை அதிகமான சலுகை செஞ்சுருக்காரு. முக்கியமான உதவித்தொகை நிறையா செஞ்சுருக்காங்க. அது வாசி அவங்களுக்கு டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. குடும்பத்தால் எல்லாமே அதிகமாக இந்த வட்டம் மக்கள் ஓட்டு போடுறது வந்து டிஎம்கே தான் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இந்த வட்டம் செல்வாக்கு அதிகமாக டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் டிஎம்கே தான் முன்னுக்க வரும். அந்த நம்பிக்கையில் நாங்கள் எல்லாமே இருக்கோம். நாங்கள் முதல்ல பக்கா டிஎம்கே. நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது எல்லாமே திமுக மட்டும்தான். மற்ற யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அதுக்காக திமுகவுக்கு தான் என்னோட ஓட்டு. கலைஞர் தான் வந்து எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் சார். அதனால் எங்கள் ஓட்டு எப்பயுமே திமுக தான். எங்கள் அப்பா எப்பயுமே வந்து கலைஞரோட விசுவாசி. எங்கள் அப்பா ஒரு அரசாங்க ஊழியர். அவர் எப்பயுமே திமுக தான் போடுவார். நானும் எப்பயும் எங்கள் அப்பாவோட வழியில் தான், நானும் திமுகவுக்கு தான் என்னோட ஓட்டு. அவங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு தான். ஒரு சின்னத்துக்காக எம்ஜிஆருக்கோசரம். அதாவது எல்லா பிரச்சனையும் சமாளித்து அதில் மிச்சம் இருக்கிறத மக்களுக்கு கொடுக்குறாரு. அதாவது பெண்களுக்கு. அது எப்படின்னா மருத்துவத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அப்புறம் எவ்வளோ துறைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் போக ஆசிரியர் கல்வித்துறை அதெல்லாம் போக அதில் மிச்சம் இருக்கிற பைசாவை மக்களுக்கு கொடுக்குறாரு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால் அவருக்கு ஓட்டு போகிறேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லா நல்லது கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதனால் புது மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லாதனால புதுசாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதனால் இந்த வந்து ஐயா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்.
மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒரு செலவுக்கு ஆகுது. பஸ் ஃப்ரீ எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சலுகையாக இருக்குது. இன்னும் அவரே வரணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இப்போ 5000 ரூபா கொடுத்தாங்க, மாதம் 1000 ரூபா தர்றாங்க. அதுக்காண்டி எங்களுக்கு உதவியாக இருக்குது, அதனாண்டி போடுறோம். இது வரைக்கும் இருந்தவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் புது முகமாக யாராவது வந்தால் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கோம். எங்கள் ஏரியாவில் 17வது வார்டில் கவுன்சிலர் இருக்கார், அவன் KKR வெங்கடேஷ். அவர் வந்து அந்த வார்டை நல்லபடியாக வச்சுருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் வந்து திண்டுக்கல்லில் வந்து நல்லா சலுகை பண்ணி நல்லா மக்களை இது பண்ணி பார்த்துக்குவார் ஏரியாவை. அந்த நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் இளம் வேட்பாளர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அவங்கள நிப்பாட்டின இந்த வாட்டி அதிக வெற்றி வேட்பாளராக அறிமுகப்படுத்தலாம். பணம் 5000 ரூபா கொடுத்தாரு, பஸ்ஸு இலவசமாக விட்டாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்கள் தொகுதியில் KK வெங்கடேஷ் அவர்கள் இருக்கார், அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா பண்ணுவார். எங்களுக்கு அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த கட்சியில் தேர்ந்தெடுத்து MLA சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். DMKலேருந்து 5000 மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், இது எல்லாம் எங்களுக்கு நிறைய சலுகை செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் வார்டில் வந்து வெங்கடேஷ் தம்பி வந்து இன்னும் ரொம்ப நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தொகுதியில் நின்று திண்டுக்கல் தொகுதியில் நின்று ஜெயிச்சாருன்னா இன்னும் எங்களுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கே சீட்டு கொடுக்குற மாதிரி கேட்குறோம். இந்த வருஷமாக எல்லோரும் வந்து பார்த்துருக்க போகிறாங்க வராங்க, ஆனால் அவ்வளோ ஒன்றும் முன்னேற்றம் கிடையாது. இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒருத்தவங்க வராங்க, நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கணும் இந்த மாதிரி பசங்களுக்கும் சரி. ஏன்னா வேலை வாய்ப்புகள் அதுக்குமே கம்மியாக இருக்குது. திண்டுக்கல் எல்லா மக்களுக்குமே கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பட்டதாரி படிப்புகளுக்கு கொஞ்சம் வேலை அவசியம் முக்கியம். அதனால் இந்த வருஷம் புதுசாக போட்டு பார்ப்போம். மகளிர் விடியல் பேருந்து, 1000 ரூபா உரிமை தொகை அப்படின்னு நிறையா திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு தலைவர். அதே மாதிரி இன்னும் நிறையா திட்டம் கொண்டு வருவார். அதனால் மறுபடியும் நான் வந்து உறுதி சுதந்திரப்படுவேன். இதே இளம் வேட்பாளராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு. 17வது வார்டில் KKR வெங்கடேஷ்னு கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் அவர் அந்த வார்டை வந்து நல்லா பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அதே அவர் வந்து MLA சீட்டு கேட்குற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அவர் கொடுத்தாருன்னா இன்னுமே சிறப்பாக இருக்குது. தொகுதி பூரா நல்லா இருக்குது. அவர் சீட்டு கொடுத்தாருன்னா கொடுத்தாலும் கொடுக்காட்டி DMKக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ இருந்து அது பழக்கம் ஆகி போச்சுங்க. அந்த சின்னத்துக்காகவே அப்போ இருந்து அது MGRக்காகவே அதுலேருந்து நாங்கள் மாறவே இல்லை. யார் வந்து சிறப்பாக பணியாற்றுறாங்கன்றத பார்த்து அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கோம். மகளிர் பேருந்து, மகளிர் இலவசம், இன்னும் அடுத்தடுத்து மகளிருக்காக நிறையா செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதிமுக எனக்கு பலனினால் மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது, எல்லா சலுகைகளும் கிடைக்குது. அதிமுக ஆட்சியில் வந்து விலைவாசி எல்லாம் கட்டுப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து அது ரொம்ப எல்லா பாலியல் தொல்லை ரொம்ப நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ நடந்துருக்க திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா மகளிருக்கு பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை. இது மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு விரோதமானது. இன்னொன்று விலைவாசிலாம் ஏறுது, சொத்து வரி எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதனால் அந்த திமுக ஆட்சி தொடர்ந்தா மக்களுக்கு விரோதமான ஆட்சியாக தான் இருக்கும். விலைவாசிகள் ஏறிடுச்சு. எல்லாமே நடுத்தர மக்கள் வந்து சரியான முறையில் வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியல. அதாவது யாருமே இப்போ அரசாங்கத்தை நம்பி கிடையாது. அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க. அரசாங்கம் வந்து மக்களுக்கு உண்டான அரசாங்கம் வந்து மக்களுக்கு உண்டான சலுகை செய்கிறதுக்கு தான் மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டே சில பல விஷயங்களை வந்து செய்யலை அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க? அதனால் மக்களுக்கு உண்டான தேவைகளை செஞ்சு நல்லபடியாக ஒரு நாட்டை வழிநடத்தி கொண்டு போகணும். அது வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே சுத்தமாகவே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு நிறையா கொடுக்கணும். பெண்களை வச்சு தான் நம்ம ஆண்களே முன்னேற முடியும். ஏன்னா பெண்கள் வச்சு தான் நம்ம ஆண்கள் வந்து நல்லா இருப்பாங்க. ஐயா, நான் ஆரம்பத்திலேருந்து உதயசூரியன் தான், கலைஞருக்காகத்தான். இது வரைக்கும் அவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்கிறார்.